நடிகர் விக்ரம் அவங்களுடைய நடிப்புல வந்து கரிகாலன் அப்படின்ற படமை வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் எல்ஐ கண்ணன் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் வந்து அவங்களுக்கு வந்து மியூசிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துடைய சில காட்சிகளை மட்டும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய பட்ஜெட் ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு பயங்கரமா பட்ஜெட் இருக்கும். ஆனா அந்த பட்ஜெட்டை வந்து ப்ரொடியூசரால வந்து கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கான ப்ரொடியூசர்ஸ்லாம் இல்லை. ஆனா கரிகாலன் படத்துடைய அந்த ஒரு ஸ்டோரி வந்து சரியா வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஆனா எடுக்க முடியல, அது ஒரு கனவுதான்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. வந்து இந்த படம் வந்திருந்தா அவர் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டிருப்பாரு. ஏன்னா பாகுபலிக்கெல்லாம் முன்னாடியே வந்து இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த படம் வந்திருந்தா பாகுபலிக்கு முன்னாடியே வந்திருந்திருக்கலாம். அப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா விக்ரம் அவங்களுடைய லைஃப்ல ஏற்கனவே நிறைய படங்கள் வரிசையில இருக்கு அவருக்கு பேசுற படங்களா. அதுல கரிகாலன் இன்னும் வந்து தூக்கி அடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.